ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3. இன்றைக்கி நம்ம எகெயின் 50 சென்டென்சஸ் படிக்க போகிறோம். இந்த ஜேர்னி உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் 1% உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஒரு உந்து துணையாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சரியா? அப்போ தான் தெரியும் எனக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்டில் தெரியுங்க. இப்போ இன்னையோட 50 சென்டென்சஸ் பார்க்கலாம். What do you want? I want this. I don't want that. Why are you late? I am got delayed. Hurry up. Take your time. What time is it? It's getting late. Let's leave now. நெக்ஸ்ட் அடுத்த கேட்டகரியில் ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹோம் யூஸில் wake him up, wake her up, put it inside, take it outside, don't open it, keep the door open, close it properly, check this, fix this, don't break this. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இல்லை குழந்தைங்க கிட்ட கூட இந்த சென்டென்சஸ் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை மேக் பண்ணி பேசி பாருங்கள், சரியா? குழந்தைங்க தூங்கி கிடக்கும்போது பக்கத்தில் ஒரு மேபி 2 குழந்தைங்க இருந்துன்னா சொல்லலாம், வேக் ஹிம் அப் இல்லை வேக் ஹர் அப். நம்மளாவே இது சொல்ல வேண்டியதான். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது இன்னும் நல்ல நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதுக்காக தான். இப்போ அடுத்த கேட்டகரி பார்க்கலாம். சர்வ் த ஃபுட், பிரிங் த பிளேட், வாஷ் த டிஷ்ஷஸ், கீப் த கிளாஸ் கியர், இஸ் த ஃபுட் ரெடி, ஃபுட் இஸ் ரெடி, வெயிட் ஃபார் சம் டைம், ஈட் எவ்ரி திங், டோன்ட் ஸ்பில், க்ளீன் த டேபிள். இது நீங்கள் வெளியில் சாப்பிட போகும்போது ஹோட்டலில் கூட இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் கூட போகும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் பேசி கொஞ்சம் அவங்க முன்னாடி மாஸ்க் காமிக்கலாம். சாப்பிட உட்காந்துக்கிட்டீங்க, சர்வர்கிட்ட சொல்லலாம், ப்ளீஸ் க்ளீன் த டேபிள்ஸ். இந்த மாதிரி சொல்லி அவங்க முன்னாடி மாஸ்க் காமிங்க, சரியா? இப்போ அடுத்து குழந்தைங்க கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்கலாம். டோன்ட் பி லேசி, பி ஆக்டிவ், திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக், டு நாட் இன்டரப்ட், வெயிட் ஃபார் யுவர் டர்ன், don't disturb, be kind, help others, learn from mistakes, do your best. இது குழந்தைங்க படிக்காமல் இருந்தால் டோன்ட் பி லேசி அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் இதில் இம்பார்ட்டன்ட், சரியா? இப்போ அடுத்த ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்கலாம். வேர் இஸ் இட், இட் இஸ் ஹியர், இட் இஸ் தேர், ஐ ஃபவுண்ட் இட், ஐ லாஸ்ட் இட், ஹூ டிட் திஸ், ஐ டிட் இட், நாட் மீ, டோன்ட் பிளேம் மீ, இட்ஸ் மை மிஸ்டேக். ஆக்சுவலி நீங்கள் இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நம்ம டெய்லி வீட்டில் இது எப்படியும் ஒரு 100 டைம்ஸாவது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட வேலை என்னென்னா இதை திரும்ப திரும்ப படிக்கிறது. ஏன்னா ஒரு டைமில் படித்தா கண்டிப்பாக இது ஈஸியாக தான் இருக்கும். வேர் இஸ் இட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம், 100 1000 2000 தடவை கேட்டிருப்போம். நமக்கு தெரிஞ்ச வேர்டு தான். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்லலைன்னா கண்டிப்பாக அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அது நம்ம வாயிலேருந்து வரவே செய்யாது. அதனால தான் சொல்கிறேன், எகெயின் அண்ட் எகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.